இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை தேடுங்கள். வாழ்க்கையில் பல மாற்றம் கிடைத்துவிடும். அவரை தேடி அவர் நம்மில் முழுமையாக குடிகொள்ளுகிற பொழுது நாம் நிறைவையும் முழு மாற்றத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு தெளிவினை இன்றைய நற்செய்தியில் அவர் கொடுத்த ஒரு புதிய மாற்றம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறது என்ற ஒரு தெளிவினை சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இயேசுவை முழுமையாக தேட ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், பல மாதங்களாக காட்டுமிராண்டியாக பார்த்த ஒருவரை திடீரென்று சாதுவாக பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியம் மட்டும் இருக்காது, அதிர்ச்சியும் சேர்ந்தே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவமாகத்தான் இன்றைய நற்செய்தியில் மக்கள் முழுமையாக பார்க்கிறார்கள். பேய்களின் பெருங்கூட்டத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மனிதனை நேசிக்க ஒருவர் கூட அந்த பகுதியில் இல்லை. ஆகவே தான் அவர்களிடம் அதிர்ச்சியும் அச்சமும் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. படுமோசமாக இருந்த ஒரு மனிதன் இறைவனின் அளவில்லாத இரக்கத்தினால் எப்படி பாதுகாப்பான நிலைக்கு மாறினான் என்பதை அழகாக இறைவன் இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். இரவும் பகலும் பாராமல் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தவன் அமைதியாக இருக்கின்றான். அரைகுறை ஆடையோடு இருந்தவன் முழு ஆடை அணிந்திருந்தான். சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தவன் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தான். தன்னையே கற்களால் காயப்படுத்தி கொண்டிருந்தவன் அறிவு தெளிந்தவனாய் அமர்ந்திருந்தான். எவராலும் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தவன் அடக்கத்தோடு இருந்தான். இயேசுவை எதிர்த்து பேசியவன் அவரை பற்றி அறிவிக்க தொடங்கினான். இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? ஆண்டவர் இயேசுவை தேடி அவன் வந்ததின் நோக்கம், ஆண்டவர் இயேசு அவனை தேடி வந்து அதிசயம் செய்த ஒரு மிகப்பெரிய உண்மை அன்பார்ந்தவர்களே. இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணம் இயேசு அவன் மேல் வைத்த அன்பு தான். நேசிக்க ஒரு இதயம் கூட இல்லாத சூழலில் இயேசுவின் நேசம் அவனை தேடி வந்தது. தோல்வியில் மூழ்கும் போது என்னை தூக்கி எடுக்க கரம் வராதா? அவமானம் என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது அரவணைக்கின்ற நெஞ்சம் கிடைக்காதா? என் நெஞ்சுக்குள் எரியும் நெருப்புக்கு குளிர்மலை எங்கிருந்தேனும் பெய்யாதா? என்னில் புதைத்து வைத்திருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள உள்ளம் எங்கே தென்படாதா என்று ஏங்கும் உள்ளங்களுக்கு இயேசு மட்டுமே ஆறுதல், அதிசயம் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லித் தருகிறது அன்பார்ந்தவர்களே. யாரும் இல்ல, என வழி நடத்த யாரும் இல்ல, நான் தனிமையில தான் இருக்கணுமா அப்படின்னு சில உணர்வுல நீங்க நினைக்கலாம். ஆனால் இயேசுவை தேடுங்கள், உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்ற ஒரு புதிய மகிமையை தான் இன்றைய நற்செய்தி சொல்லித் தருகிறது. இயேசுவை தேடும் மனநிலையில் அந்த மனிதனின் மனநிலை இல்லை என்றாலும் அவனை தேடி வந்த இயேசு நம்மையும் அன்றாட தேடி வருகிறார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள இன்றைய நற்செய்தி நம்மை தூண்டுகிறது. அதே வேளை அந்த மக்களை பார்க்கிறோம். இயேசுவை போல நலிந்த மனிதர்களை நோக்கி நமது தேடல் அமையும் மனநிலையை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரையும் தேடி போனாங்க, பிரித்து வைக்காதீர்கள். பிரித்தாளும் கொள்கையை தான் நீங்க நிறைய நேரத்துல ஃபாலோ பண்றோம். அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவரை முழுமையாக தேட வேண்டும். இயேசுவை தேடுங்கள், அதிசயம் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் எண்ணத்திலும் நிறைவு பெறும் என்று அழைப்பு விடுக்கிறார். செய்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, பல துன்பங்களில் தவித்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை நீர் விடுதலை அளித்தது போல இன்று எத்தனையோ உள்ளங்கள் பலவிதமான வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிற தருணாயில் உம்மை தேடி வருகிறோம். ஒருவருக்கும் விடுதலையும் ஆசிரியம் கொடுத்து எங்களோடு தங்கி வழிநடத்தும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.